Arts College in Chennai City. Chennai College of Arts and Science. OMR Karapakam, Chennai. For more details, www.chennaiartscollege.com. ஓம் குருவழியே ஆதி ஆதி, ஓம் குருமொழியே வேதம் வேதம், ஓம் குருவழியே தீபம் தீபம், ஓம் குருபதமே காப்போ காப்போ. மெகா தொலைக்காட்சி நேர்கள் அனைவருக்கும் கிருஷ்ணன் பாலாஜியின் பணிவான காலை வணக்கம். நேர்களே, தேகம் சிறக்க யோகம் உச்சி முதல் பாதம் வரை ஒவ்வொரு உறுப்புகளையும் நன்றாக இயங்கச் செய்யக்கூடிய யோக நெறிமுறைகளையும் தன்னை உணரக்கூடிய வாழ்க்கை நெறிமுறைகளையும் பார்த்துட்டு வரோம். இப்போ நம்ம பார்த்து கொண்டு வருவது மாணவர்களுக்கு உகந்த மகத்தான யோகாவாக பார்த்துட்டு வரோம். அந்த வகையில் இன்றைக்கு நம்ம பார்க்கக்கூடியது இதயம். இதயம் அப்படிங்கிறது ராஜ உறுப்புகளில் ஒரு அற்புதமான ஒரு உறுப்பு. இதயம் நன்றாக இயங்கணும். அது மாணவ பருவத்திலேயே அவங்களுக்கு டென்ஷன் ஸ்ட்ரெஸ்லாம் இல்லாமல் அந்த இதய துடிப்பு சீராக இயங்க செய்யக்கூடிய பயிற்சிகள் எடுத்துக்கிடணும். பொதுவாக முன்கோபம், மன அழுத்தம் இந்த மாதிரி மாணவர்களுக்கு நிறையா அவங்களுடைய சூழ்நிலைக்கு ஏற்ப வருகின்றது. அவங்களுக்கு ஹோம்ஒர்க் கூடும் பொழுது அவங்களுக்கு ஒரு கோபம் வரும். அதே மாதிரி பள்ளியில் பாடம் நடத்தும் பொழுது அது உள்வாங்கி அதை அக்செப்ட் பண்ண நிலை வரலை. சில மாணவர்கள் டக்குன்னு கிராஸ்பிங் நன்றாக இருக்கும், சிலருக்கு கொஞ்சம் கம்மியாக இருக்கும். அப்போ அது புரியலை அப்படிங்கும்போது அவங்களுக்கு ஒரு டென்ஷன் வரும். ஸோ இந்த மாதிரி சூழ்நிலையில் வருகின்ற டென்ஷனுனால, மன அழுத்தத்தினால அவர்களுக்கு இதயத்தினுடைய துடிப்பில் சின்ன மாற்றங்கள் ஏற்படுது. இப்போ காலேஜ் படிக்கக்கூடிய மாணவர்கள் எடுத்துக்கோங்க. சில நபர்களுக்கு அரியர்ஸ் இருக்கலாம் எதிர்பாராத விதமாக. அந்த அரியர்ஸ் இருக்கும்போது அதில் ஒரு கோபம், அதில் ஒரு முன்கோபம் ஏற்படும், அது ஒரு மன அழுத்தம் ஏற்படும். அப்போ இதெல்லாம் இல்லாமல், அரியர்ஸே இல்லாமல் இருக்கணும் அப்படின்னா அவங்களுக்கு அறிவுத்திறன் நன்றாக இருக்கணும். அப்போ அறிவுத்திறனை மேம்படுத்தக்கூடிய பயிற்சி, தன்னம்பிக்கையை கொடுக்கக்கூடிய பயிற்சி, குறிப்பாக ராஜ உறுப்பான இதயத்தினுடைய துடிப்பு சீராக இருக்கணும். பள்ளி மாணவ பருவத்திலே அந்த பயிற்சியை எடுத்துக்கிட்டாங்கன்னா வளர்ந்து வருகின்ற காலகட்டத்தில் இதயம் சம்மந்தப்பட்ட எந்த பிரச்சனையுமே அவங்களுக்கு ஏற்படாது. இன்றைக்கு நிறைய பார்க்குறோம், 20 வயசு, 18 வயசு, 15 வயசில் கூட ஹார்ட் ப்ராப்ளம் ஏற்படுகின்றது. என்ன காரணம்? நம்ம எடுக்கக்கூடிய உணவு. மாணவர்கள் இன்றைக்கு கற்றுக் கொடுக்கக்கூடிய பயிற்சிகளோடு சேர்ந்து புரோட்டா போன்ற உணவுகள், மைதாவினாலான உணவுகள், அதிக ஆயில் ஃபுட்டெல்லாம் சாப்பிட்றத அவாய்ட் பண்ணிக்கோங்க. உங்கள் ஹெல்த்துக்காக இந்த பயிற்சியை எடுத்துக்கோங்க. பழ வகைகள், கீரை வகைகள் உணவில் அதிகமாக எடுத்துக்கோங்க. நிச்சயமாக இதயம் சீராக இயங்கும். இப்பொழுது இதனுடைய செயல்முறை விளக்கத்தை தெளிவாக காண்போம். நேர்களே, முதலில் நாம் காண இருப்பது சுகாசனத்தில் சின்முத்திரை. நிமிர்ந்து உட்கார்ந்துக்கோங்க, கண்ணை மூடிக்கோங்க, முதுகெலும் நேராக வச்சுக்கோங்க. உடல் ஆடாமல் அசையாமல் இருக்கட்டும். ஒரு 5 வினாடி மூச்சில் கவனம் செலுத்துங்கள். அப்படியே கண்ணை ஓபன் பண்ணிக்கோங்க. சுகாசனத்தில் சின்முத்திரை, பெருவிரல் ஆள்காட்டி விரல் நுனி, மற்ற 3 விரல் தரையினை வச்சுக்கோங்க. நிமிர்ந்து உட்கார்ந்துக்கோங்க. கண்ணை மூடிட்டு மெதுவாக மூச்சை உள்ளெழுத்து, மெதுவாக மூச்சை வெளியே விடுங்க. ஒரு 3 முறை. இப்போ அப்படியே உங்கள் மனசை இதயத்தினுடைய உள்பகுதி அங்கே அப்படியே ஃபோக்கஸ் பண்ணுங்கள். இதய துடிப்பு சீராக இருப்பதாக எண்ணுங்கள். அந்த பகுதி முழுக்க நல்ல பிராணசக்தி கிடைப்பதாக எண்ணுங்கள். இதயம், இதய வாழ்வுகளுக்கு நல்ல பிராணசக்தி கிடைப்பதாக எண்ணுங்கள். உடல் ஆடாமல் அசையாமல் இருக்கட்டும். கழுத்து நேராக வச்சுக்கோங்க. நிமிர்ந்து உட்கார்ந்துக்கோங்க. கண்ணை மூடிட்டு உங்களது உணர்வை இதயத்தினுடைய உள்பகுதியில் அப்படியே கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள். நல்ல பிராண ஆற்றல் அந்த பகுதி முழுக்க கிடைப்பதாக எண்ணுங்கள். காலை, மதிய, மாலை 3 வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக 2 நிமிடங்கள் ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ அடுத்த முத்திரை தியான முத்திரை. இடது கை கீழே, வலது கை மேலே, 2 பெருவிரல் நுனியும் டச் பண்ணுற மாதிரி வச்சுக்கோங்க. கை மடியில் வச்சுக்கோங்க. நிமிர்ந்து உட்கார்ந்துக்கோங்க. கழுத்து நேராக வச்சுக்கோங்க. கண்ணை மூடிக்கோங்க. மெதுவாக மூச்சை உள்ளெழுத்து, மெதுவாக மூச்சை வெளியே விடுங்க. ஒரு 3 முறை. தென் நார்மல் பிரீத்திங். இந்த முத்திரை செய்யும் பொழுதும் உங்கள் உணர்வு இதயம், இதய உள்பகுதி, இதய வாழ்வுகள் அந்த பகுதி முழுக்க நல்ல பிராணாற்றல் கிடைப்பதாக எண்ணுங்கள். இதய துடிப்பு சீராக இருப்பதாக எண்ணுங்கள். காலை, மதிய, மாலை 3 வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக 2 நிமிடங்கள். உடல் ஆடாமல் அசையாமல் இருக்கட்டும். ஒரு மன மூச்சிலே இருக்கட்டும். ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. அடுத்த முத்திரை அபான வாயு முத்திரை. கை முன்னாடி வச்சுக்கோங்க. சுண்டு விரல் மட்டும் தரையினை வச்சுருக்காங்க. ஆள்காட்டி விரலை உள்ள நினச்சிக்கோங்க. அபான முத்திரை பண்ணிக்கிட்டு ஆள்காட்டி விரல் உள்ள வச்சுக்கிடணும். சுண்டு விரல் மட்டும் தரையினை வைக்கணும். நடுவிரலையும் அடிச்சுக்கணும். மெதுவாக மூச்சை உள்ளெழுத்து, மெதுவாக மூச்சை வெளியே விடுங்க. ஒரு 3 முறை. தென் நார்மல் பிரீத்திங். இதயம், இதய வாழ்வுகளுக்கு நல்ல பிராணசக்தி கிடைப்பதாக எண்ணுங்கள். காலை, மதிய, மாலை 3 வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக 2 நிமிடங்கள்.
ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ அப்படி அர்த்த பத்மாசனம், ஒரு கால் மட்டும் போட்டுக்கோங்க, நிமிர்ந்து உட்காந்துக்கோங்க, முதுகெலும் நேராக வச்சுக்கோங்க, கழுத்து நேராக வச்சுக்கோங்க. இப்போ சின்முத்திரை, பெருவிரல் ஆள்காட்டி விரல் நுனி, மீதி 3 விரல் ஸ்ட்ரைட்டாக தரை நீக்கி வச்சுக்கோங்க. கண்களை மூடி மெதுவாக மூச்சை உள்ளெழுத்து மெதுவாக மூச்சை வெளியே விடுங்க ஒரு 3 முறை. தென் நார்மல் பிரீத்திங். காலை, மதியம், மாலை 3 வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக 2 நிமிடங்கள். உங்கள் உணர்வு அப்படி இதயத்தினுடைய உள்பகுதி, அந்த பகுதி முழுக்க நல்ல பிராண ஆற்றல் கிடைப்பதாக எண்ணுங்கள். ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ தியான முத்திரை, இடது கை கீழே வலது கை மேலே 2 பெருவிரல் டச் பண்ணுற மாதிரி வச்சுக்கோங்க. மெதுவாக மூச்சை உள்ளெழுத்து மெதுவாக மூச்சை வெளியே விடுங்க ஒரு 3 முறை. தென் நார்மல் பிரீத்திங். காலை, மதிய, மாலை 3 வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக 2 நிமிடங்கள். இதய துடிப்பு சீராக இருப்பதாக எண்ணுங்கள். இதய வாழ்வுகளுக்கு நல்ல பிராணாற்றல் கிடைப்பதாக எண்ணுங்கள். ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ அபான வாயு முத்திரை, நடுவிரல், மோதிர விரல், அவனோட மேத்தில் கட்டை விரல், ஆள்காட்டை விரல் உள்ள வச்சுக்கோங்க. சுண்டு விரல் மட்டும் தரை நோக்கி இருக்கணும். மெதுவாக மூச்சை உள்ளெழுத்து மெதுவாக மூச்சை வெளியே விடுங்க ஒரு 3 முறை. நிமிர்ந்து உட்காந்துக்கோங்க, கழுத்து நேராக வச்சுக்கோங்க. கண்களை மூடி இயல்பாக நடக்கக்கூடிய மூச்சில் கவனம் செலுத்துங்கள். இதயம், இதய வாழ்வுக்கு நல்ல பிராணாற்றல் கிடைப்பதாக எண்ணுங்கள். ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ அப்படி வஜ்ராசனம், சுகாசனத்தை வந்துட்டு கால் நீட்டி வஜ்ராசனம் போட்டுக்கோங்க. 2 முட்டி சேர்த்து வச்சுக்கோங்க, கை முட்டியில் வச்சுக்கோங்க, நிமிர்ந்து உட்காந்துக்கோங்க, கழுத்து நேராக வச்சுக்கோங்க. கண்ணை மூடி மூச்சை மட்டும் ஒரு 5 செகண்ட் வாட்ச் பண்ணுங்கள். இப்போ சின்முத்திரை, பெருவிரல் ஆள்காட்டி விரல் நுனி, கண்களை மூடி மெதுவாக மூச்சை உள்ளெழுத்து மெதுவாக மூச்சை வெளியே விடுங்க ஒரு 3 முறை. தென் நார்மல் பிரீத்திங். இதயத்தினுடைய துடிப்பு சீராக இருப்பதாக எண்ணுங்கள். இதய வாழ்வுகளுக்கு நல்ல பிராணாற்றல் கிடைப்பதாக எண்ணுங்கள். காலை, மதிய, மாலை 3 வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக 2 நிமிடங்கள். ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. தியான முத்திரை, இடது கை கீழே வலது கை மேலே 2 பெருவிரல் டச் பண்ணுற மாதிரி வச்சுக்கோங்க. கை மடியில் வச்சுக்கோங்க. மெதுவாக மூச்சை உள்ளெழுத்து மெதுவாக மூச்சை வெளியே விடுங்க ஒரு 3 முறை. தென் நார்மல் பிரீத்திங். இதயம், இதய வாழ்வுகள் சீராக இயங்குவதாக எண்ணுங்கள். இதய துடிப்பு சீராக இருப்பதாக எண்ணுங்கள். அந்த பகுதி முழுக்க நல்ல பிராணசக்தி கிடைப்பதாக எண்ணுங்கள். காலை, மதிய, மாலை 3 வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக 2 நிமிடங்கள். ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ அபான வாயு முத்திரை, சுண்டு விரல் மட்டும் தரை நோக்கி இருக்கட்டும். ஆள்காட்டி விரலை உள்ளே மடிச்சுக்கோங்க, மீதி 2 விரலோட கட்டை விரலை வச்சுக்கோங்க. மிக மெதுவாக மூச்சை உள்ளெழுத்து மிக மெதுவாக மூச்சை வெளியே விடுங்க ஒரு 3 முறை. தென் நார்மல் பிரீத்திங். உடல் ஆடாமல் அசையாமல் இருக்கட்டும், ஒரு மனம் மூச்சிலே கட்டும். காலை, மதிய, மாலை 3 வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக 2 நிமிடங்கள். ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ 2 கை முட்டியில் வச்சுக்கோங்க, கண்ணை மூடிக்கோங்க. நம்ம இதயத்துக்கும் தியானத்துக்கும் நெருங்கிய தொடர்பு இருக்குது. ஒரு சின்ன மெடிடேஷன் பண்ண போகிறோம். கண்ணை மூடிக்கோங்க. உங்களது ஆழ்மனதை தலைவலி தசைகள் அதில் டீப்பாக அப்ளை பண்ணுங்கள். அந்த தசைகளில் இருக்கக்கூடிய எல்லா டென்ஷனையும் அந்த பூமிக்கு எடுத்து பண்ணிட்டோம். மனசுனால் அப்படியே ரிலாக்ஸ் பண்ணுங்கள். தோள்பட்டை வெளி தசைகள் மனதினால் ரிலாக்ஸ் பண்ணுங்கள். வலதுகை வெளி தசைகள் மனசுனால் டீப்பாக ரிலாக்ஸ் பண்ணுங்கள். இடதுகை வெளி தசைகள் ரிலாக்ஸ் டீப்லி. ஹிருதயத்தின் வெளி தசைகள் மனசுனால் டீப்பாக ரிலாக்ஸ் பண்ணுங்கள். வயிற்று வெளி தசைகள் ரிலாக்ஸ் டீப்லி. வலதுகால் இடதுகால் வெளி தசைகள் மனசுனால் அப்படியே ரிலாக்ஸ் பண்ணுங்கள். இப்போ உங்கள் மனதை அப்படியே மூளை உள்பகுதி அங்கே அப்படியே ஃபோக்கஸ் பண்ணுங்கள். அந்த பகுதியில் எந்த ஒரு டென்ஷன் இல்லை, ரிலாக்ஸ் டீப்லி. அந்த மூளைக்கு கீழே 2 நாளமில்லா சுரப்பிகள், பிட்ரூட்டரி பீனியல் கிளாண்ட், மனதினால் அப்படியே ரிலாக்ஸ் பண்ணிகிட்டே வாங்க.
தொண்டை உள்பகுதி தைராய்டு அண்ட் பேராதைராய்டு ரிலாக்ஸ் டீப்லி. ஹார்ட் இன்சைடு தைமஸ் கிளாண்ட் மனசனால் டீப்பாக ரிலாக்ஸ் பண்ணுங்கள். அந்த பகுதியில் எந்த ஒரு டென்ஷன் இல்லை. இதயத்தினுடைய துடிப்பு சீராக இருக்கின்றது. வயிற்று உள்பகுதி சிறுகுடல் பெருங்குடல் பேங்க்ரியாஸ் ரிலாக்ஸ் டீப்லி. வலதுகால் இடதுகால் உள்பகுதி மனசனால் ரிலாக்ஸ் பண்ணுங்கள். இப்போ மெதுவாக இன்ஹேல் பண்ணுங்கள், மெதுவாக எக்ஸேல் பண்ணுங்கள் 3 டைம்ஸ். இப்போ மூச்சை மட்டும் அமைதியாக வாட்ச் பண்ணுங்கள். நேயர்கள் இன்றைக்கு பார்த்த அந்த பயிற்சியை காலை மாலை அழகாக ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ஒவ்வொரு மாணவ செல்வங்களுடைய இதய துடிப்பு சீராக இருக்கும், சுறுசுறுப்பாக உற்சாகமாக இருக்கலாம். தொடர்ந்து பயிலுங்கள். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம். Best Arts College in Chennai City. Chennai College of Arts and Science. OMR Karapakam, Chennai. For more details, www.chennaiartscollege.com.